இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 34வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் ஏற்கனவே சொல்வது போன்றுதான் பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய ஒரு அற்புதமான புதுமையான ஒரு கடிதம். இந்த கடிதத்தில்தான் நற்செய்தி முழுமையாக அடங்கியுள்ளது. நமக்கு கிறிஸ்தவ வாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படையானது எல்லாம் இந்த நற்செய்தியில் அடங்கியுள்ளது, இந்த கடிதத்தில் அடங்கியுள்ளது. எனவே தான் இந்த கடிதத்தை சற்று ஆழமாகவே நாம் தியானித்து வருகிறோம். இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுள்ளம். அவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? குறிப்பாக தூய ஆவியானவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். என்ன காரணம்? இந்த இறை வார்த்தைக்கு நூலாசிரியர் உண்மையிலேயே தூய ஆவியானவர் தான். தூய ஆவியானவருடைய ஏவுதலால் தான், தூண்டுதலால் தான் இவர்கள் இந்த பவுலடிகளார் மற்ற பேதுருவங்களால் இந்த இறை வார்த்தை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, எனவே தூய ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நம்ம கவலையே பட தேவையில்லை. இப்பொழுது நாம் அந்த கடிதத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். 6வது பகுதி எதை குறித்து என்றால் கிறிஸ்துவ வாழ்வு. நாம் அனுதின வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இந்த பகுதி நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி கடைசி பகுதி. அதாவது இது 12வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 16வது அதிகாரத்தில் முடியுது. 16வது அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். எனவே 12வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 16வது அதிகாரத்தில் போய் முடிகிறது. நேற்று தினம் இந்த பகுதியை நாம் ஆரம்பித்தோம். 12வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானித்தோம். முதல் வசனம் என்ன? கடவுளின் இரக்கத்திற்கேற்ப நான் உங்களிடம் வேண்டுகிறேன், உங்களையே உகந்த தூய உயிருள்ள பலியாக நீங்கள் உங்களையே படையுங்கள், உங்களுடைய உடலை அர்ப்பணியுங்கள், இதுவே உள்ளார்ந்த ஆராதனை என்று. நம்முடைய உடலை எப்படியெல்லாம் அர்ப்பணிப்பது, கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பது, இதெல்லாம் நம்ம நேற்று தினம் தியானித்தோம். இப்போ 2வது வசனத்திற்கு வருவோம். அப்போ உடலை அர்ப்பணித்தால் மட்டும் போதாது, இங்கே பவுலடிகளார் வேற ஒன்று அதோட சேர்த்து சொல்கிறார். இந்த வசனம் 2வது வசனம் அந்த முதல் வசனத்தோட சேர்ந்து போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பொருத்தமாக இருக்கும். இந்த 2வது வசனத்தை பவுலடிகளார் என்ன சொல்கிறாரு? இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? ஒழுகாதீர்கள். இந்த உலகின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையுங்கள். உங்கள் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையுங்கள். இங்கே உள்ளங்கிறது எந்த அர்த்தத்தில் வருதுன்னா மனது, இந்த மைண்டு. உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைங்கள்னா உங்களுடைய மனநிலை புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இதை பவுலடிகளார் ஒரு கட்டளையாக தருகிறார். இந்த உலகம்னா என்ன? அது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம்னா என்ன? உலகம்னா இந்த பூமி கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த உலகம்னா பூமி நினச்சிட்ருக்காங்க. பூமி கிடையாது. இது கடவுள் நமக்காக படைத்தது, கடவுள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த பூமி அவருடையது, இது அழகானது. இந்த இயற்கை வளங்கள்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. பூமி நல்லது. அப்புறம் உலகம் என்ன? மக்களும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நான் இங்கே சொல்கிற உலகம் அது கிடையாது, மக்கள் கிடையாதுங்க, மனிதர்கள் கிடையாது. மக்களை கடவுள் அன்பு செய்தார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இந்த
தாம் ஒரே பேரான மகனை அனுப்பும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். தாம் ஒரே பேரான மகனை அனுப்பும் அளவிற்கு இந்த உலகத்தை அன்பு செய்தார். அப்போ அந்த உலகம் என்னது? அங்கே குறிப்பிடுவது மக்கள். அப்போ இந்த உலகத்தில் மக்கள் அனைவரையும் கடவுள் அன்பு செய்கிறார். அப்போ பவுலடிகளார் இங்கே சொல்கிற உலகம் இது பூமி கிடையாது, மக்கள் கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஒரு விதமான ஒரு மனநிலை. இந்த உலகம் தீய ஆவின் பிடியில் இருக்கிறது. இங்கே பவுலடிகளார் சொல்கிற உலகம், இந்த உலகம் ஒரு மனநிலையில் தான் இந்த உலகம் அடங்கியிருக்கிறது. அது எப்படி என்ற ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு பெண், இளம் பெண் ஒரு கவர்ச்சி, மற்றவர்கள் பார்க்கும்படி, அட்ராக்டாக இருக்கும்படி, மற்றவர்கள் அந்த பெண்ணை கவனிக்கும்படி ஒரு விதமான ஆடை அணிந்து வருகிறாள், ட்ரெஸ் அணிந்து வருகிறாள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பெண் உலக ரீதியாக ஆடை அணிந்திருக்கா, உலக ரீதியாக ஆடை அணிந்திருக்கா. அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் உலகம் கிடையாதுங்க. நம்ம அப்படி தான் பார்க்குறோம், உலகம் தான் ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு. உலகம் அந்த பெண்ணுடைய மனநிலையில் இருக்கிறது. அதாவது அவள் என்ன நினைக்கிறாள்? நான் இந்த மாதிரி ஆடை அணிந்தால் அனைவரும் என்னை கவனிப்பார்கள், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி மனதில் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த மனதில் எடுத்த தீர்மானம் தான் வெளியே கொண்டு வருகிறாள் இந்த ஆடை அலங்காரத்தில். அப்போ அந்த உலகம் எங்கே இருக்கிறது? மனதில் இருக்கிறது. அப்போ எது புதுப்பிக்கப்பட வேண்டும்? மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த மனது புதுப்பிக்கப்படும் போது தான் நம்ம இந்த உலகத்திலேருந்து இந்த ஒழுகாமல் இருக்க முடியும். அப்புறம் பவுலடிகளார் என்ன சொல்கிறாரு? உலகத்தோடு உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று, அதாவது மனது புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைங்கள், அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுள்ளத்தை அடைவீர்கள். அப்போ எதற்காக இந்த மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும்? கடவுளுடைய திருவுள்ளத்தை அறைய வேண்டுமென்றால், கடவுளுடைய திட்டத்தை அறைய வேண்டுமென்றால் நாம் இந்த நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும், அதில் மாற்றம் வர வேண்டும். அந்த திருவுள்ளம் எப்பேற்பட்ட திருவுள்ளம்? அந்த வசனத்தில் அந்த முடிவில் பவுலடிகளார் சொல்கிறாரு, இது நல்லது. கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுள்ளம், கடவுளுடைய விருப்பம் எப்பவுமே நல்லது. நல்லது மட்டுமல்ல, அது உகந்தது. உகந்தது மட்டுமல்ல, அது நிறைவானது, நமக்கு நிறைவை தரக்கூடியது. இங்கே பாருங்கள், நம்முடைய அந்த தியானத்தின் முதல் நாள் அந்த முன்னுரையில் நான் சொன்னேன், இந்த தியானத்தின் நோக்கம் ஒரு நிறைவான வாழ்வு அடைவது. இங்கே பாருங்கள், அப்போ இந்த கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய விருப்பத்தை அடையும் போது அந்த நிறைவை நாம் அடைகிறோம். அது கடவுளுடைய விருப்பம் நல்லது, ரெண்டாவது உகந்தது, மூன்றாவது அது நிறைவானது. அப்போ அந்த இரண்டாவது வசனம் எப்படி போகிறது? இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம், அதாவது மனது புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடையுங்கள், அப்பொழுது கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வீர்கள். அந்த திருவுள்ளம் நல்லது, உகந்தது, நிறைவானது. எவ்வளோ அருமையான வாசனம்! இதிலேயே அந்த விளக்கம் அடங்கியிருக்குங்க. அப்போ உலகத்தின் போக்கின்படி நாம் ஒழுகக்கூடாது. இந்த உலகத்தோடைய உலகம் என்பது நாம் மனநிலை என்று சொன்னேன். இந்த உலகம் என்பது, இந்த மனநிலை, இந்த உலகம் என்பது பலவிதமான ஒரு எண்ணத்தை, ஒரு மனநிலை கொண்டது தான் இந்த உலகம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் இன்னும் நமக்கு நல்லா புரியும். இப்போ திருமணம் ஆகிறது, ஒரு பையன் திருமணம் நடக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? எப்படியெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, நண்பர்களுக்கு, வர விருந்தாளிகளுக்கு இது எவ்வளவு கம்பீரமாக இருக்கணும், எவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பணம் வேணும் அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த உலகத்துடைய மக்களுடைய மனநிலை அதுதாங்க. இந்த டெக்கரேஷன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நல்லா பண்ணணும். வேணா மற்றவங்க நல்லதுன்னு சொல்லணும், நல்லா கிராண்டாக பண்ணப்பா, சூப்பராக இருந்துச்சுப்பா அவங்க சொல்லணும். அதை சொல்ல வைக்கிறதுக்காகவே கிராண்டாக பணம் செலவு பண்ணி பண்ணுறது. ஹால் அற்புதமான ஹால், லட்சக்கணக்கான பணம் செலவு செய்து இன்றைக்கு ஹால் புக் பண்ணுறாங்க, மற்றவங்க சொல்லணும் நல்லா இருக்கணும்னு. அது மாதிரி உணவு பல வகையான, அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் வேறு, எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதெல்லாம் வேறு, ஆனால் எல்லாம் நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லணும். அந்த பயன்படுத்துகிற காரு, வாகனங்கள் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கணும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, இதுதாங்க உலகத்தோட மனப்பான்மை. இங்கே இப்போ நல்ல கவனிங்க, உலகத்தோட மனப்பான்மை. இந்த கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கடனும் பணம் செலவானாலும் பரவாயில்ல, இது அவ்வளோ அருமையாக இருக்கணும். இது உலகத்தாருடைய மனப்பான்மை. மற்றவர்கள் பார்க்கும்படி, மற்றவர்கள் பாராட்டும்படி நான் நடந்து கொள்வது. ஆனால் மனது புதுப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை, மனது புதுப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்.
கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவன், கிறிஸ்தவர்கள் வேற, கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவர்கள் வேற. இன்னைக்கு நிறைய பேர் தங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கே சொல்வது மனது புதுப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவர்கள். அவருடைய மனநிலை எவ்வளவு பணம் செலவு பண்ணுறது கிடையாது, எது தேவையோ அது செய்வாங்க. அதுக்குன்னு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. எதை தேவையோ அவங்க செய்வாங்க. அவர்களுடைய மனநிலை அந்த பையன் இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்கிற பையன்னா, என்னுடைய திருமண வாழ்வு என்னுடைய உள்ளத்தில் நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் அதுக்காக தயார் பண்ணோம். என்னை நம்பி ஒரு பெண் வருகிறாள், நாங்கள் இருவரும் சேர்ந்து கடவுளுடைய சாயலை இந்த உலகத்திற்கு நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். கடவுள் எப்படி படைத்தாரு? மனிதனை படைத்தாரு. அந்த மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்போ இந்த பையன் யோசிக்கிறான், ஆணும் பெண்ணும் முழுமையாக சேர்ந்தது தான் கடவுளுடைய சாயல், அதுதான் கரெக்டு. அப்போ கடவுள் ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைத்து வைக்கிறார். இணைக்கும் பொழுது அந்த முழுமையான கடவுளுடைய சாயல் அங்கே வருகிறது. அப்போ உலகத்திற்கு இந்த முழுமையான சாயல், கடவுளுடைய சாயல் நாம் கொடுக்க முடியும். எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த முழுமையான சாயல் கொடுக்க முடியும். அதனால் நான் எவ்வளவு தயார் பண்ணுமோ, உள்ளத்தில் எவ்வளோ தயார் பண்ணுமோ அவ்வளவு அவன் தயார் பண்ணுறான். இது புதுப்பிக்கப்பட்ட மனநிலை கொண்ட கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவர்கள். ஆனால் உலக மனநிலை கொண்டவர்கள் எவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கணுமோ, எவ்வளவு பணம் கொட்ட முடியுமோ கொட்டி எல்லாம் எங்களை பாராட்டணும். இதை போல திருமணம் நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு அவங்க சொல்லணும். உணவாக இருந்தாலும் சரி, டெக்கரேஷனாக இருந்தாலும் சரி, குருக்கள் எவ்வளவு கூப்பிட முடியுமோ திருமணத்துக்கு 3, 5, 10 கூப்பிடுவாங்க. கார் வாகனங்கள்லாம் விலையுறந்தது. அன்பாத சகோதர சகோதரி, உலகத்துடைய மனநிலை, இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இவர் எச்சரிக்கையாக பவுலடிகளார் சொல்றார். மிகுந்த ஒரு எச்சரிக்கை. புதுப்பிக்கப்பட்ட மனதை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? கொஞ்சம் வித்தியாசத்தை பார்ப்போம். உலகத்தின் மனநிலை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, புதுப்பிக்கப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒன்று, உலகத்தின் மனநிலை கொண்டவர்கள் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன விருப்பம், என்னையே நான் மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான் உலகத்தின் மனநிலை கொண்டவர்கள். எனக்கு என்ன எது இன்பம் தரும், எனக்கு என்ன லாபம், எனக்கு எவ்வளவு பெருமை கிடைக்கும், என்னை எத்தனை பேர் பாராட்டுவாங்க, என்னை நான் இப்படி வாழ்கிறவர்கள் உலகத்தின் போக்கின்படி வாழ்கிறவர்கள். மற்ற கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறவர்கள் மனநிலை, புதுப்பிக்கப்பட்டவருடைய மனநிலை, கடவுளுக்கு எது பிடிக்கும், கடவுளுக்கு எது உகந்தது, எதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு, எது அவரை மகிமைப்படுத்தும். பார்த்தீங்களா, கடவுளே மையப்படுத்தி வாழ்கிறவர்கள் இவர்கள் தான் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை கொண்டவர்கள். அதற்காக இந்த உலகத்தில் ஒன்றுமே தேவைன்னு சொல்லவில்லை. உணவு, உடை, எல்லாம் நமக்கு தேவை, இருப்பிடம் எல்லாம் தேவை. ஆனால் இவருடைய மனநிலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேலே கடவுளை பார்த்த வண்ணமே இருக்கும். அடுத்து, உலகத்தின் மனநிலை கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் பூமிக்குரிய காரியங்களிலே இருப்பாங்க. இந்த பூமியில் எப்படி வாழலாம், இந்த பூமி எவ்வளவு சொந்தமாக்கலாம், இன்னும் எவ்வளவு நிலம் வாங்கலாம், இந்த பணத்தை எங்கே போட்டால் அதிகமான வட்டி கிடைக்கும், எவ்வளவு ஒரு வீடு பார்த்தா 2 வீடு கட்டலாம், தேவைக்கு அப்பாற்பட்டு அவருக்கு அந்த ஒரு பேராசை. இந்த பூமி நீ எவ்வளவு சொந்தமாக்க முடியுமோ, இந்த பூமி எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ, இந்த பூமியிலிருந்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்க முடியுமோ அவ்வளவு இந்த பூமியை பயன்படுத்துவது, பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் எப்பவுமே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அந்த மனநிலை எப்பவுமே அந்த பூமிக்குரிய காரியங்களே இருக்கும். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க விண்ணுக்குரிய காரியங்கள், ஆவியானுடைய அபிஷேகத்தை எப்படி படலாம், ஆவியானுடைய அந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் இனி எப்படி பெற்றுக்கொள்ளலாம், கடவுளுடைய வார்த்தை எப்படி அறிந்து கொள்வது, கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்வது, அப்படி விண்ணிற்குரிய காரியங்கள், பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், பாவத்தை எப்படி ஜெயிக்கலாம், இப்படி அவங்க ஆவியானவரை பற்றியும் விண்ணிற்குரிய காரியங்களை குறித்தும் அவர்கள் தியானிப்பார்கள். அதையே அவர்கள் நாடுவார்கள். அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் அங்கேயே இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு சொந்தமாக்கலாம் என்று இருக்கும். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. மூன்றாவது வித்தியாசம், இந்த உலகத்தின்படி வாழ்கிறவர்களும் புதுப்பிக்கப்பட்ட மனநிலைக்கு என்ன மூன்றாவது வித்தியாசம்?
உலகத்தில் உள்ள மனநிலை வந்து எவ்வளவு எவ்வளவு உலகத்தோட ஞானத்தை சம்பாதிக்கலாம், உலகத்தோடைய ஞானம், உலகத்தோடைய அறிவு எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஏன் அப்படி சம்பாதிக்கிறாங்க? அதனால ஒரு பெருமை வரும்ல. எனக்கு இவ்வளவு டிகிரி கிடச்சிருக்கு, நான் இவ்வளோ இதெல்லாம் எழுதியிருக்கேன், நான் இவ்வளவு இதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த உலகத்தோடைய ஞானம் கிடைக்க கிடைக்க ஃபோக்கஸ் எல்லாம் என்னை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே. நான் பல இடங்களில் வருவேன்ல, அந்த ஃபோக்கஸிங்காக அவங்க வந்து உலகத்தோடைய ஞானத்தை எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அவங்க பார்ப்பாங்க. ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இறை ஞானம் கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும், கடவுளுடைய உள்ளத்தை எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும், கடவுளுடைய மனதை எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இறை ஞானத்தை அவங்க வந்து ஏங்குவாங்க. அதுக்காக ஒரு தாகம். பார்த்தீங்களா? அடுத்தது உலகத்தின் மனநிலை என்ன? அவர்களுடைய மனநிலை இன்னொரு அடுத்த வித்தியாசம். உலகத்தோடைய மனநிலை வந்து இந்த உலகத்தில், இந்த பூமியில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும்னே குறிக்கோளாக இருப்பாங்க. இன்னும் எத்தனை வருஷம் அதிகமாக வாழ முடியும், ஆயுசை வந்து நீட்டிகிட்டே போகணும், 60 70 80 90 இன்னும் நீட்ட முடியுமா அவங்களுடைய மனநிலை எப்பவுமே நிறைய வருஷம் வாழணும். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை வந்து நிறைய வருஷம் வாழ்வது கிடையாதுங்க, ஆண்டுகள் வாழ்வது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய மனது, குறிக்கோள், லட்சியம் ஒரு முறை தான் வாழ போகிறோம். கடவுளுடைய திட்டத்தை எவ்வளவு முழுமையாக நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றணும். எனக்கு நான் 10 வருஷம் வாழ்ந்தால் என்ன, 20 வருஷம் வாழ்ந்தால் என்ன, 50 வருஷம் வாழ்ந்தால் என்ன, அல்லது 80 வருடம் வாழ்ந்தால் என்ன, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறேனா, கடவுள் என்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை நான் நிறைவேற்றி முடிக்கிறேனா. எத்தனை ஆண்டுகள் வாழ்வது அவங்களுடைய குறிக்கோள் கிடையாது. அதனால வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் மனநிலை என்ன? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அதுலேயே அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதுதாங்க புதுப்பிக்கப்பட்ட மனிதருடைய மனநிலை. அடுத்தது இன்னொரு வித்தியாசம் கூட பார்க்கலாம். உலகத்தாவுடைய மனநிலை என்ன? அதாவது எவ்வளவு இந்த உடல் ரீதியான மரணம் வரக்கூடாது, உடல் ரீதியான மரணம் சம்பவிக்கக்கூடாது. இதுக்காக என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க. உடல் ரீதியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு மெயினானது. அதனால உடல் ரீதியாக மரணம் வரக்கூடாது. ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை ஆவிக்குரிய மரணம் வரக்கூடாது. அதாவது கடவுளிடமிருந்து பிரியக்கூடாது, கடவுளுடைய ஐக்கியம் எப்பவுமே இருக்கணும், கடவுளோடு ஒரு நட்புறவு எப்பவுமே இருக்கணும், கிறிஸ்துவோடு நட்புறவு எப்பவுமே இருக்கணும், ஆவிக்குரிய மரணம் வரக்கூடாது, கடவுளிடம் பிரியக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதுதான் அவர்களுடைய மனநிலை. அந்த மாதிரி சகோதரிகளே, நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா கொஞ்சமாவது ஒரு ஐடியா கிடைக்கும். உலகத்துடைய மனநிலை என்ன, புதுப்பிக்கப்பட்ட மனநிலை என்ன, கிறிஸ்துவ வாழ்களுடைய மனநிலை என்ன நமக்கு தெரியும். ஏன்னா மனநிலை புதுப்பிக்கப்பட்டால்தான் கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா தெரியாது. ஏன்னா நம்ம மனதெல்லாம் உலகத்திலே இருந்தோம்னா, உலக நாட்டத்திலே இருந்தோம்னா, உலகத்துக்குரிய காரியங்களே இருக்கும் பொழுது கடவுளுடைய திருவுள்ளத்தை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்ததெல்லாம் என்ன ஆயிரும்? வேஸ்டாக போயிடும், ஒன்றுக்கும் உதவாதாக போயிடும். அதனால தான் பவுலடிகளார் அவ்வளவு நமக்காக நம்மீது அக்கறை கொண்டவராக அந்த வசனத்தை எழுதியிருக்காரு. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் உங்களை இழுக்கும், ஆனால் இந்த உலகத்தின் போக்கும்படி போகாதீங்க. ஆனால் உங்களுடைய மனதை புதுப்பித்து அதில் மாற்றம் அடையுங்க. எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இறை வார்த்தை தாங்க இதில் வந்து நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை வாசிக்க தியானிக்க நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். உலகத்தோடைய மனநிலை எப்படி நமக்குள்ளே வருகிறது? உலக ரீதியான காரியங்கள் ஈடுபடும் பொழுது இந்த செய்தித்தாள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்ல, செய்தித்தாள், டிவியில் சீரியலு, சினிமா, மற்ற நிகழ்ச்சிகள், ப்ரோக்ராமு, நோவலு, கதை புத்தகங்கள், நண்பர்கள், உலக மனநிலை கொண்ட நண்பர்கள், இவர்கள் வழியாக நமக்கு என்ன ஆகிறது? இந்த உலகத்துடைய மனநிலை, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு அப்படி கூட சொல்லலாம். உலகத்தின் ஒரு ஆவி, அந்த ஆவி நமக்குள்ள போகுது, நம்முடைய மனதை பாதிக்கிறது.
சின்ன உதாரணம் இந்த விளம்பரம் கூட டிவியில் வர இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, விளம்பரங்கள், அது கூட நம்முடைய மனதை பாதிக்குதுங்க. நமக்கு தெரிய மாட்டேன், நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனநிலை அவங்க அவங்களுடைய மனநிலை, உலகத்தோட மனநிலை நமக்கு தராங்க. ஒரு மனிதன்னா, ஒரு ஆண்னா, ஒரு பெண்ணா, ஒரு ட்ரெஸ்ஸுன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இந்த பொருட்கள் உபயோகிக்கணும், இந்தந்த எண்ணெய் பயன்படுத்தணும், இல்லைன்னா முடியாது, இந்தந்த உணவை நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி விளம்பரங்கள் வந்து அள்ளி கொட்டுறாங்க அவங்களுடைய லாபத்திற்காக. அப்போ அது நம்ம உள்ளத்தில் வாங்கி இந்த மனதை அப்படியே பாதிக்குது. இதே சிந்திச்சு கொண்டு இருக்கோம். கடவுளுடைய வார்த்தையை பற்றி போகிறதுக்கோ தியானிப்பதுக்கோ நம்ம டைமே கிடைக்க மாட்டேங்குது. அன்பான உள்ளத்தை அதாவது மனதை புதுப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் கடவுளை திட்டத்தை சுத்தமாக தெரியாதுங்க, நிச்சயமாக தெரியாது. கடவுளுக்கு உகந்தது நமக்கு தெரியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கடவுளுக்கு உகந்தது என்று ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இதே பவுலடிகளார் தான் அதை எழுதியிருக்காருங்க. கடவுளுக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒரு அக்கறையோடு தான் சொல்கிறாரு. நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கடவுளுடைய வார்த்தையில் கடவுளுக்கு உகந்தது என்று ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்ம செய்கிறோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது, அது உள்ளத்தில் இருக்கும்போது நம்முடைய மனநிலை அப்படியே மாற்றம் அடைகிறது. இந்த மாற்றத்தை கொண்டு வருபவர் யாரு? தூய ஆவியானவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. உலகம் நம்ம இழுக்குதுங்க, எல்லா வகையிலும் இழுக்குது. மொபைல் ஃபோன் வழியாக, டிவி வழியாக, செய்தித்தாள் வழியாக, நண்பர்கள் வழியாக. ஆவிக்குரிய வாழ்விலும் இந்த உலகம் வந்துருச்சுங்க. ஆவிக்குரிய வாழ்விலும் வந்துருச்சு. கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து சும்மா கேட்டால் கொடுக்க மாட்டார். ஏதாவது நம்ம வந்து பெரிய தியாகம் பண்ணணும், முட்டி போட்டு நடக்கணும், தரையில் உருண்டு போகணும், சும்மா இந்த ஜெபெல்லாம் நிறைய முறை சொல்லணும். இப்படி பல விதமான தவக்காலம்னா தாடி மீசெல்லாம் எவ்வளோ வளர்க்க முடியுமோ வளர்க்கணும். தவக்காலம்னா தவக்காலத்தில் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் தவக்காலம் முடிஞ்சு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த மனநிலை பாருங்க, இது உலகத்தோட மனநிலை. மதுபானம் மருந்தவர்கள் நான் கவனித்திருக்கேன், தவக்காலத்தில் தொடவே கூடாது, சாப்பிட. ஏன்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்ட தினங்கள், அவருடைய பாடல்களை தியானிக்க வேண்டிய நேரம், இது தினங்கள். ஆனால் இதை முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணால் மதுபானம் அருந்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கடவுள் கண்டுக்க மாட்டார். ஆனால் இந்த 50 நாள் மட்டும் தவக்காலத்தில் மட்டும் தொடக்கூடாது. இது இந்த ஆவிக்குரிய வாழ்விலும் இந்த திருச்சபைக்குள்ளேயும் இந்த மனநிலை வந்து விட்டது. உலகத்தோட மனநிலை மெஜாரிட்டி. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் எங்கே போகிறாங்க, நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க, நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் மெஜாரிட்டியை பார்க்குறாங்க. ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனநிலை என்ன பார்ப்பாங்க? கடவுள் எப்படி விரும்புகிறாரு, கடவுள் எப்படி எதிர்பார்க்குறாரு, கடவுள் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, அதுதாங்க என்னுடைய விருப்பம் மனதாக இருக்கணும். இங்கே வந்து உலகத்தில் வந்து மக்கள் எண்ணிக்கை மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி நான் போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மனநிலை, உலகத்துடைய மனநிலை நமக்கு வேண்டாம். இந்த உலகின் போக்கின்படி நாம் ஒழுகக்கூடாது. Do not conform to this world, but be transformed by your mind, in your mind. அன்பார்ந்தவர்களே, ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனநிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று டெலிவரன்ஸ், அந்த என்னுடைய சிந்தனைகள், பேச்சில், எங்களுடைய செயலில் உலகத்துடைய மனநிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று ஆவிக்குரிய மனநிலை, கடவுளுடைய மனநிலை, கிறிஸ்துவின் மனநிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக இப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.